இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோவான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு தடவை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஓகேவா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் என்னது சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க? நான் கேட்ட கேள்வி கரெக்டாக இல்லையா? சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? கேள்வி கரெக்டாக இல்லையா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணும்னு எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம். இப்போ எது ஃபேமஸ் தெரியுமா? சிறு குறிஞ்சான் பொடியும் ஆவாரம்பூ பொடியும் இப்போ ரொம்ப ஃபேமஸ். அதோட ஃபேமஸ் தெரியுமா? இப்போ முக்கரட்டை கீரை இப்போ ரொம்ப ஃபேமஸ். இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், இந்த எல்லாத்தையுமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. பேலன்ஸ் டயட்டு பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? சரியா?